பயங்கரமாக இருக்குல்ல. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சைலன்சஸ்லாம் முடிஞ்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பர்ஃபார்மன்ஸ் சைலன்சஸ் போகிறோம். ஸோ இதில் வந்து நம்மளோட ஃபேவரட் பிராண்ட் மோட்டோ டார்க். ஸோ பாருங்களா, இது வந்து லைஃப் டைம் வாரண்டியோடு வருது. ஸோ சைலன்சரே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, பயங்கரமாக இருக்குது. இந்த பர்ஃபார்மன்ஸ் சைலன்சஸில் வந்து என்னென்னா, இந்த ஃபில்ட்ரு வந்து இந்த உள்ள இங்கே இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. ஃபுல்லாக வந்து உங்களுக்கு இந்த சைடில் நான் சைட் பார்க்கலாம், ஹோல்ஸாக தான் இருக்கும். பட் ஃபில்ட்ரு வந்து இங்கேருந்து ஃபுல்லாகவே வந்து ஃபில்ட்ரு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து மோட்டோ டார்க். இந்த இடத்துல அந்த பிராண்ட் நேமும் வந்துடும். இந்த ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜிலேருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் ஃபுல்லாகவே ஃபில்ட்ரு இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பெருசாக வந்து மைலேஜ்லாம் ட்ராப் ஆகாது. ஆனால் பர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு அந்த சவுண்டும் வந்து வேறு லெவலில் இருக்கும். இது கூட வந்து இந்த டிபி கில்லர் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் எங்கேயா போகிறீங்க, போலீஸ் பிடிப்பாங்க அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா, நீங்கள் இதை வந்து இதுக்குள்ளே இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு நார்மல் சைலன்ஸில் என்ன சவுண்டு வருமோ அதுதான் வரும். பட் நீங்கள் இதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸும் சவுண்டும் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதை வந்து இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன், இதோட சவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு. இதில் வந்து பிளாக்கும் இருக்குல்ல ப்ரோ, இதோட ப்ரைஸு? இது எம்ஆர்பி 799. ஓகே, ஸோ இதில் வந்து பிளாக்கும் இருக்குது. இதோட எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 7,999. பட் நீங்கள் வந்து இங்கே வாங்க வந்து நம்ம சேனல் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கும். ஸோ இதோட சவுண்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் சவுண்டு இதுலேயே வந்து இந்த டிபி கில்லர் இருக்குல்ல, இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் சவுண்டு வந்து டோட்டலாக மாறும். இப்போ பாருங்கள், பார்த்தீங்களா கை அடிக்கும். நார்மல் அடிச்சு அது எடுத்துருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பர்ஃபார்மன்ஸ் ரேஞ்சில் வந்து நம்ம பார்க்க போகிறது பவரேஜ். ஓகேங்களா, இது வந்து ரொம்ப வெல் நோன் பிராண்ட். ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்கும். இதுவும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிளாக்லேயும் இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் இருக்குது. ஸோ இது வாங்குறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸில் ஒரு கீ செயின்லாம் கூட கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் நம்ம ரீபார்ன் கூட வர ஒரிஜினல் சைலன்சர் மாதிரியே தான் இருக்குது. இதுவும் வந்து லைஃப் டைம் வாரண்ட்டி. ஸோ பர்ஃபார்மன்ஸ் சைலன்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வாரண்ட்டி. சப்போஸ் சவுண்டு சேஞ்ச் ஆச்சோ இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டே பண்ணி கொடுத்துருவாங்க புதுசு. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஃபில்ட்ரு ஆரம்பிக்குது, இங்கேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் அந்த சைடு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஃபில்டர்ஸ் தான். பட் உங்களுக்கு இப்படி பார்க்குறப்போ ஹாலோவாக தான் தெரியும். ஸோ இதை பார்த்துட்டு என்ன ஹாலோவாக இருக்குது, ஃபில்டர்ஸ் இல்லையே அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. பட் பர்ஃபார்மன்ஸ் சைலன்ஸில் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஃபில்டர்ஸ் தான். ஸோ இதுலேயும் வந்து உங்களுக்கு டிபி கில்லரோடு இருக்குது. இதையும் வந்து உங்களுக்கு நான் வச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. ஓகே, ஸோ இப்போ இதை ஆன் பண்ணலாம். ஓ, இது வந்து பீட்டும் இருக்கும், அதே மாதிரி அந்த பேஸும் இருக்கும். ஓகே, பீட்டும் மிக்ஸ் ஆகி வருது. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீட்டும் பேஸும் மிக்ஸ் ஆகி வருது பாருங்கள். லாங் ரைஸ் போகிறப்போ உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வேணும்னா நீங்கள் அதை கழட்டி விட்டிங்கன்னா போதும். அது ரொம்ப ஈஸி தான். உள்ள சின்ன போல்ட் மட்டும்தான் இருக்கும். அந்த ஸ்க்ரூ டைப் ஓவனில் வந்து அந்த எல்என் கீ டைப்பில் இருக்கும். அது நீங்களே வந்து கையில் கழட்டிக்கலாம். சரிங்களா?
டிஃப்ரென்ஸ் வந்து பயங்கரமாக தெரியுது. ஸோ இதுவும் நல்லா இருக்குது. முடிஞ்சால் நம்ம வண்டிக்கு வாங்கி போட்டு பார்ப்போம். இது வந்து ரெட் ரோஸ்டர். ஸோ நிறைய பேர் அவங்க வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, உங்களுக்கு அந்த முன்னாடி ராடு வருதுல்ல, இந்த டிபி கலர் வந்து தனியாக வராது, முன்னாடியே இங்கே வந்து பார்த்தீங்களா இந்த ராடு வந்து இந்த இடத்துல வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இதுதான் வந்து அந்த முன்னாடி வர்றது. இதுக்கு வந்து கிளாம்ப்ஸ் எல்லாமே வந்து கிளாம்ப்ஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம வண்டியிலே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அது ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ இதோட இது பாருங்கள், லுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு, பயங்கரமாக இருக்குது. ஸோ இது வந்து ஃபுல்லாக வந்து இந்த சில்வர் ஃபினிஷ். இதுலேயே வந்து உங்களுக்கு பிளாக்லேயும் இருக்குது. ஸோ மேலே வந்து இந்த கார்டும் போட்டுக்கலாம், அதுக்குண்டான ப்ரொடெக்ஷனும் இருக்குது. பின்னாடி வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது, ஆனால் உள்ளே கரெக்டாக வந்து நம்ம வண்டிக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி தான் வரும். இது வந்து லைஃப் டைம் வாரண்ட்டி. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 rupees எம்ஆர்பி. சரிங்களா? ஸோ நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 8,500 உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங். சரிங்களா? நீங்கள் வந்தீங்கன்னா சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு 8,500 பண்ணி கொடுப்பாங்க. பட் இதோட ப்ரைஸஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வர டைமில் வந்து சப்போஸ் ஏன்னா ஸ்டாக்ஸ் இருக்க வரைக்கும் தான். நீங்கள் சப்போஸ் வரப்போ வேறு ஸ்டாக்ஸ் வந்துச்சுன்னா சைலன்சரோட ப்ரைஸ் கொஞ்சம் மேலே கீழே போகலாம். ஸோ அது நீங்கள் ஃபோன் பண்ணி என்கொயரி பண்ணிட்டு அப்புறமா வந்து பாருங்கள். சரிங்களா? ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். சவுண்டு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, எல்லா சைலன்சஸும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லச்சூலேருந்து ஒரு சின்ன ஒரு கிவ்அவே. இந்த பேக் பாருங்கள், இது வந்து ஒரு மெட்டல் பேக். ஆல்ரெடி இதை வந்து நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன். இது வந்து மேக்னெட்டிக் பேக். சரிங்களா? இது வந்து உங்கள் வண்டியில் வந்து முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன். போடலன்னா அதோட கார்டு வந்து நான் மேலே கொடுக்குறேன், அதில் போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு எந்த சைலன்சஸ் பிடிச்சோ அதை வந்து கமெண்ட்டில் வந்து கீழே போடுங்க. கமெண்ட்டில் போட்டு நான் கீழே வந்து லச்சுவோட, அதாவது லச்சு ஆட்டோ ட்ரேடர்ஸோட இன்ஸ்டாகிராம் பேஜும் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அங்கே போயிட்டு நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட்டில் வந்து டன் அப்படின்னு மட்டும் போடுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு 2 weeks கழித்து எவ்வளோ கமெண்ட்ஸ் வந்திருக்குன்னு நான் பார்த்துட்டு அதுலேருந்து யாரோட கமெண்ட்டை நான் பிக் பண்ணுறேன்னா ஒரு ஆப் இருக்குது, கமெண்ட் பிக்கர் ஆப். அது மூலிமா நான் பிக் பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த பேக் வந்து நம்ம கிவ்அவே கொடுக்க போகிறோம். ஸோ இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 700 rupees. சரிங்களா? இது வந்து நல்லாயிருக்கும் சும்மா டெய்லி ட்ரேடுக்கு. அதே மாதிரி இந்த வண்டியோட வந்து மேட்ச் ஆகும். நீங்கள் மாஸ்க்கே வச்சுருந்தீங்கன்னா செமையாக மேட்ச் ஆகும். மற்ற வண்டிக்கும் வச்சுக்கலாம். அது ஓகே. அதே மாதிரி பிரதீப் vlogsன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொன்னீங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் இருக்குது. நிறைய பேர் ஆல்ரெடி வந்து வாங்கியிருக்கீங்க. நீங்கள் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணியும் கேட்கலாம். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வீடியோ பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டாலும் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான். நீங்கள் நிறைய பேர் நிறைய நாளாக கேட்டிருந்த வீடியோ சைலன்சஸ் வீடியோ நானும் சேஞ்ச் பண்ண போகிறேன். பட் கூடி சீக்கிரம் சேஞ்ச் பண்ணிடுவேன். சேஞ்ச் பண்ணுறப்போ உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டுருங்க இன்ஸ்டாகிராமில். அப்புறம் நம்மளோட வீடியோஸும் உங்களுக்கு இதுக்கப்புறம் ரெகுலராக வரும், அதில் பாருங்கள். நான் சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சைலன்சஸ்லாம் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அவங்க கூட வந்து நம்ம வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்களும் சேஃபாக இருங்க, உங்கள் வண்டியை சேஃபாக வச்சுக்கோங்க. எப்போவுமே நமக்காக வீட்டில் யாராவது வெயிட் பண்ணுறாங்கன்னு மனசில் வச்சுட்டு வண்டி ஓட்டுங்க. பாய், டேக் கேர். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நண்பன் என்ன தெரியுமா உனக்கு? நண்பன்ல ஏதுவான் நல்ல நண்பன் கெட்ட நண்பன்? நண்பன்னாலே